வெல்கம் டு ஜோசி கிச்சன். நம்ம இன்னைக்கு வந்து புதினா துவையல் எப்படி அரைக்கிறதுங்க பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வடை சட்டி எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் விட்டால் போதும். அப்புறம் ஒரு 10 போல சின்ன வெங்காயம், ஒரு 3 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாம் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா வதக்கி விடணும். நல்லா இது கொஞ்சம் கலர் மாறணும். மாறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். அது போல புதினா துவையலுக்கு எப்பவும் பச்சை மிளகா போட வரமிளகா போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா இப்ப நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு பாருங்க. இந்த மாதிரி இந்த கலர் நல்லா வந்த உடனே ஒரு 6 போல நான் மிளகா போடுறேன், வரமிளகா. நீங்க காரம் எச்சா வேணும்னா எச்சா போட்டுக்கலாம், இல்ல கம்மியா வேணும்னா கம்மியா போட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கி விட்டீங்கன்னா மிளகா கரைஞ்சிடும். ஒரு 2 நிமிஷம் போதும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் இதுல போட்டு நல்லா வதக்கிடலாம். அப்ப நம்ம கரைக்கிறப்ப சீக்கிரமா அது கரைஞ்சு வந்துடும். இப்ப நம்ம புதினா மல்லி எல்லாம் போட்டுடலாம். இது போல புதினா மல்லி போட்டு அதுவும் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். அடுப்பு கொஞ்சம் மிதமான சூட்லயே வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா அது வதங்கின உடனேயும் நம்ம அடுத்த இன்கிரீடியன்ட் போடலாம். இப்ப கொஞ்சம் எல்லாம் வணங்கிடுச்சு இல்லையா? இப்ப நம்ம வெறும் மல்லித்தூள் மட்டும் நான் வீட்லயே அரைச்சு வச்சிருக்கேன். அந்த மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் மாதிரி போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு 2 நிமிஷம் போல. ஏன்னா அந்த பச்சை வாசனை போகணும். இப்ப வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு தேங்காயில பாதி எடுத்திருக்கேன். தேங்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தேங்காய் வந்து வறுத்து வரணும். கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டுக்கோங்க. அப்பதான் துவையல் வந்து டேஸ்டா இருக்கும். இப்ப தேங்காய் கொஞ்சம் எல்லாம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்படியே நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் துவையலாம் நம்ம அரைக்கும் போது எப்போ என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் மாடலில் ஒரு 3 தடவை நல்லா சுற்றி விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா துவையல் மாதிரி வரும். பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு கெட்டியாக அரைக்கலாம். இப்போ நம்ம சட்னி துவையல் ரெடி. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.